أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما أجمعين. السلام عليكم ورحمة الله وبركاته. Alhamdulillah, by Allah's grace and fadl, we are in the class number 3. We'll be starting today the first lesson of Durus volume 1. Let's get started. Bismillah ar-Rahman ar-Rahim. Arabic nouns have endings to show their functions in a sentence. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ப்ளீஸ் ஹைலைட். Just like us, when we go to office, bank or factory for work, we have work clothes or uniforms. When we go for formal functions like weddings, walimas, reception, we dress accordingly. When we are at home, we wear different clothes, and when we retire for the night to sleep, we put on sleeping dress. In short, we dress according to what the occasion or function demands. Similarly, the nouns have different endings to show the function in a sentence. It can be subject, nominative case marfu, or it can be an object of a verb, accusative case mansub, or it can be a possessor of a thing or come after a preposition or an adverb, genitive case or majroor ending. So, in the Arabic nouns have endings to show their functions in a sentence. Arabic nouns வந்து ending இருக்கும். அரபிக் நவுன்ஸ்க்கு வந்து எண்டிங் இருக்கும். மர்ஃபூ தம்மால இருக்கும், மன்சூப்ல இருக்கும், மஜ்ரூர்ல இருக்கும். ஏன்னா டு ஷோ தட் ஃபங்க்ஷன் இன் சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் அது கொடுக்க போகுது, என்ன அந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்டா இருக்கா, இல்ல வந்து ஆப்ஜெக்டா இருக்கா, இல்லாட்டி ஒரு ப்ரிப்போஷனுக்கு அப்புறம் வருதா. ஸோ இதை டினோட் பண்றதுக்கு அந்த சென்டென்ஸ்ல உள்ள அந்த சென்டென்ஸ் உள்ள ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து அந்த நவுன்ஸ் காமிச்சு கொடுத்துரும். அதான் இங்க சொல்றாங்க. உதாரணமா நம்ம ஆஃபீஸ் போனால் ஒரு ட்ரெஸ் போட்டுவோம், ஃபேக்ட்ரிக்கு ஒர்க்குன்னா ஒரு ட்ரெஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஏதாவது ஃபார்மல் லைக் ஃபங்க்ஷன்ஸ், வெட்டிங், வலிமா, ரிசப்ஷன் ஏதாவது போனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பார்ட்டி வேர் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம். ஸ்லீப்பிங், தூங்க போனால் அதுக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம் இல்லையா. அப்போ என்ன அக்கேஷன் டிமாண்டா அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சுப்போம், ட்ரெஸ்ஸை வந்து மாற்றுவோம். அதே மாதிரி தான் அரபிக்ல நவுன்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் எண்டிங்ஸ் இருக்கு. மர்ஃபூ இருக்கு, மன்சூப் இருக்கு, மஜ்ரூர் இருக்கு. அதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி ஒரு சென்டென்ஸ்ல வந்து அந்த நவுன் என்ன பொசிஷன்ல இருக்க போகுது, அதுதான் நம்ம வந்து இந்த டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதனால இங்க கொடுத்துருக்காங்க அரபிக் நவுன்ஸ் ஹேவ் எண்டிங்ஸ் டு ஷோ தர் ஃபங்க்ஷன்ஸ் இன் எ சென்டென்ஸ். ஸோ தம்ம, ஃபதஹா, கஸ்ரா, இது நம்ம வந்து நார்மலா உள்ள எண்டிங்ஸ் நம்ம சொல்லுவோம். இதே வந்து கவனமா பாத்தீங்கன்னா தம்மால கிதாபு அல்லது கிதாபுன்னு, முகமதுன் பொறுத்த வரைக்கும் நேம், ப்ராப்பர் நேம். அங்க வந்து நீங்க முகமதுன்னா முகமதுன் தான், அதுக்கு ஆல்ரெடி அது வந்து டெஃபினைட் ஃபார்ம். இப்போ கிதாபுன்னா அ புக், அல் கிதாபுன்னா த புக். அதே மாதிரி பாபுன்னா டோர், அல் பாபுன்னா த டோர். இது முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அரபிக்ல வந்து தி வந்து ஆட் பண்ணணும்னா அலிஃப்லாம் ஆட் பண்ணணும். அலிஃப்லாம் ஆட் பண்ணினா இன்டெஃபினைட் ஃபார்ம் வந்து டெஃபினைட் ஃபார்மா மாறிடும். டே 1ல சொல்லியிருக்கேன் அதை பத்தி. ஸோ அகைன் இது ரிவிஷன் தான், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரிய வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அப்போ முகமது மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நேம் ஆல்ரெடி டெஃபினட். முகமதுனா இன்னாருன்னு அர்த்தம், இந்த முகமதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம அலிஃப்லாம்லாம் போடக்கூடாது. முகமதுன்னா ஏ முகமது, அலிஃப்லாம்னா த முகமது, அப்படி எதுவும் கிடையாது. வெறும் இந்த திங்ஸ் அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு நவுன்ஸ், காமன் நவுன்ஸ்க்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், அலிஃப்லாம் வந்து போட்டிருந்தா டெஃபினட், அலிஃப்லாம் இல்லாத இன்டெஃபினைட். as far as proper name concerned like முகமது, காலித், ஜைனப், ஃபாத்திமா, இதெல்லாம் வந்து டெஃபினைட் தான். நீங்க அலிஃப்லாம் போட்டாதான் டெஃபினைட் ஆகும் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ அதோட உங்களுக்கு கவனத்துக்கு ஜம்மா இது ஃபதஹா. நெக்ஸ்ட் ஃபதஹா, அல் கிதாபு, அல் கிதாப, கிதாபு நீங்க கிதாபன்னு இருக்கு, முகமது நீங்க முகமது தன்னு, அல் பாபு, அல் பாப, பாபுன் பாபன்னு இல்லையா. ஃபதஹா எண்டிங்ல கொடுத்துருக்காங்க, சேம் தம்மா எண்டிங், இது ஃபதஹா எண்டிங், கீழே வந்து கஸ்ரா எண்டிங். ஸோ அல் கிதாபு, அல் கிதாப, அல் கிதாபி, கிதாபுன், கிதாபன், கிதாபின், முகமதுன், முகமதன், முகமதின், அல் பாபு, அல் பாப, அல் பாபி, பாபுன், பாபன், பாபின். இப்ப நேத்து கடைசியா வந்து இந்த மர்ஃபூ, மன்சூப், மஜ்ரூர் சொல்லியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. when the last letter of a noun has a dhamma, இந்த கடைசி உள்ள லெட்டர் வந்து தம்மா இருந்துச்சுன்னா it is said to be marfu. It indicates nominative case. மர்ஃபூன்னு நம்ம சொல்லுவோம், அது பேர்.
முகமதுனா இருக்கட்டும், இங்க துவாலிபுன்னு இருக்கட்டும், முஷ்டஹிதுன்னு இருக்கட்டும், இல்ல பின்துன், ஜமீலத்துன், இந்த மாதிரி தம்மால எண்டிங்கா இருந்தா அது பேர் மர்ஃபு. ஓகே, இங்கிலீஷ்ல நாமினேட்டிவ் கேஸ். Number 2, when the last letter of a noun has a fataha, it is said to be mansub. It indicates accusative case. அதே மாதிரி கடைசி லெட்டர் உங்களுக்கு ஃபத்தாவில் வந்ததுன்னா, கேரி பண்ணிச்சுன்னா, அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மன்சூபுன்னு சொல்லுவோம். ஃபத்தால முடிஞ்சிருக்கு, அது ஃபத்தால முடிஞ்சிருக்கக்கூடிய நவுனு, அந்த நவுனுக்கு பேர் வந்து இஸ்முன் மன்சூபுன். அது வந்து மன்சூப் செய்யப்பட்ட நவுன். மன்சூப்னா ஃபத்தா உள்ள நவுன் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல அக்குசேட்டிவ் கேஸ்ன்னு சொல்லுவோம். இங்க முகமதன், தோலாரன், முகமதன் இருக்கு இல்லையா, அதை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்து நம்பர் 3, when the last letter of a noun has a kasra, it is said to be majrurun. It indicates genitive case. அப்போ கடைசி ஒரு நவுன்ல வந்து கடைசி லெட்டர்ல கஸ்ரால இருந்ததுன்னா அது மஜ்ரூர்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ஜெனிட்டிவ் கேஸ்ன்னு சொல்லுவோம். முகமதின், அலஸ் சரீரி, ஐயு யோமின், ஐயு ஷஹரின். இந்த முகமதின், அஸ்ஸரீரி, யோமின், ஷஹரின் இதெல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அங்கேயே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் மஜ்ரூர் கேஸ். So let us please memorize the above Arabic terms and watch carefully the ending vowel sounds on nouns to know its function in the sentence. அப்போ நம்ம இது இந்த ஃபதஹா, தம்மா, ஃபதா, கஸ்ரா அதையும் மனப்பாடம் பண்ணணும். இந்த தம்மால முடிஞ்சா அந்த நவுன் பேர் மர்ஃபு, ஃபதால முடிஞ்சா அந்த நவுன் பேர் மன்சூப், கஸ்ரால முடிஞ்சா அந்த நவுன் பேர் வந்து மஜ்ரூர். அதையும் நம்ம செஞ்சிடணும், மனப்பாடம் பண்ணிடணும். நேற்றுடைய கிளாஸோட எந்த டைம்ல நான் அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. மர்ஃபு, மன்சூப், மஜ்ரூர் இந்த டேர்ம் வந்து மனப்பாடம் பண்ணிடணும். ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து விளங்கும். நம்ம சொன்ன மாதிரி அந்த சென்டென்ஸ்ல இங்க முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் இருக்கு இல்லையா, இந்த சென்டென்ஸ்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவா வந்து ஃபங்க்ஷன் ஆறாங்க. இங்க வந்து அவங்க தான் சப்ஜெக்ட், அப்புறம் இல்லை அவங்க மேல அவங்க தான் அந்த ஆக்ஷனை பண்றாங்களா, இல்லை அவங்க மேல வந்து ஆக்ஷன் செய்யப்படுதா, இதெல்லாம் வந்து குறிக்கிறது தான் அந்த மர்ஃபு மன்சூப் வந்து மாறும். அதை நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், விளங்கிக்கணும். கீழே அப்படிதான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஜால் வலது ராயத்துல் வலத சல்லம் துல் வலதி. அந்த பையன் போனாரு, அந்த பையனை நான் பார்த்தேன், அந்த பையனுக்கு நான் சலாம் சொன்னேன் இல்லையா. அப்போ இங்க அது மாறுது உங்களுக்கு, மர்ஃபூல இருந்து மன்சூபும் மர்ஃபூல இருந்து மஜ்ரூரும் மாறுது. இதுதான் வந்து நம்ம அரபிக் நவுன்ஸ் எண்டிங்ஸ் டு ஷோ த ஃபங்க்ஷன் இன் த சென்டென்ஸ் சொல்றோம். ஓகே, ஏன் வந்து மாறும்போது அது மீனிங் மாறும், பொசிஷன் மாறும்போது மீனிங் மாறும். ஓகே, நெக்ஸ்ட் கிதாபுன். இதான் அரபிக்கோட பேஸ் ஃபார்ம். கிதாபுன் வந்து நீங்க அலிஃப் லாம் ஆட் பண்ணீங்கன்னா அல் கிதாபும் மாறிடும். எப்போ நீங்க அலிஃப் லாம் ஆட் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு தம்மா வந்து எடுத்துட்டுருணும். எப்போ நீங்க அலிஃப் லாம் ஆட் பண்றீங்களோ அப்போ ஒரு தம்மா இங்க வந்து ரிமூவ் ஆயிரும். கிதாபுன்னா புக், அல் கிதாபுன்னா த புக். கிதாபுன்னா புக்னு ஒரு புத்தகம், ஏதோ ஒரு புத்தகம். அல் கிதாபுன்னா இந்த புத்தகம். அப்போ இது பேர் நம்ம சொல்லுவோம் நக்கீரா, இது பேர் மாரிஃபான்னு சொல்லுவோம் அரபிக்ல. இங்கிலீஷ்ல சொல்லுவோம்னா இன்டெஃபினைட், இது வந்து டெஃபினைட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ நான் கொண்டு வந்த விஷயம் வந்து இப்போ அல் கிதாபுல படிக்கும்போது இந்த இடத்துல அல் கிதாபு அப்படின்னு படிக்கிறோம். இதே நீங்க வந்து இந்த அல் கிதாபை முன்னாடி வந்து ஒரு வாவ் ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இது என்ன ஆயிரும், வல் கிதாபுன்னு ஆயிரும். இப்போ என்ன செஞ்சிருவீங்க, இந்த அலிஃப் வந்து படிக்காம விட்டுருவீங்க, வல் கிதாபு இல்லையா. இது நம்ம எல்லாருமே மதரசால உள்ளது, மக்தப்ல இருந்து எல்லாமே கிளையில படிச்சுட்டு வந்திருப்போம். ஓகே, சரி, இது வல் கிதாபு. சரி, இது பாருங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுங்க, அக்பரு. அக்பரு இருக்கு சரிங்களா. இதே அக்பருல நான் வாவை இங்க ஆட் பண்றேன், என்ன படிப்பீங்க, வா அக்பரு தான் நம்ம படிப்போம் இல்லையா. வக்பருன்னு யாரும் படிக்கிறது இல்லை, வா அக்பரு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அலிஃப் மேல ஒரு ஹம்சா நான் போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு அலிஃப் மேல அந்த ஹம்சா கட்டாயமா இருக்கு, மேண்டட்ரி. இங்க பாத்தீங்கன்னா இந்த அலிஃப்ல வந்து என்ன இல்ல, அந்த ஹம்சா இல்ல, அதையும் நீங்க பாத்துக்கணும். ஸோ ரெண்டு விதமான ஹம்சா நம்ம பயன்படுத்தணும் சரியா. இந்த ஹம்சா இருக்கு பாத்தீங்களா, இது பேர் வந்து கனெக்டிங் ஹம்சா. கனெக்டிங் ஹம்சா, கனெக்டிங் ஹம்சான்னு சொல்லுவோம். அது பேர் வந்து ஹம்சத்துல் வசல்.
அப்படின்னா கனெக்டிங் ஹம்சா. அல் கிதாப் ஏன் கனெக்டிங் ஹம்சானா, இப்ப அல் கிதாபுன்னு படிக்குது, இப்ப ஆ வந்து உச்சரிப்பு ஆகுது, ஏன்னா முன்னாடி எதுவுமே இல்லை, அதான் ஃப்ரெஷ் சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இதே அந்த வேர்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு லெட்டர் வாவோ இல்ல மின்னோ எது வந்தாலும் அந்த அலிஃப் வந்து விழுந்துரும் இல்லையா? அப்படி விழுந்துருச்சுன்னா அது பேர் வந்து ஹம்சத்துல் வசல், கனெக்டிங் ஹம்சா. இப்ப அக்பர்ல பாத்தீங்கன்னா நான் ஹம்சா மேல எழுதியிருக்கேன். இப்ப அக்பர் நீங்க முதல்ல வந்து நீங்க அக்பர்னு படிச்சாலும் சரி, அல்லது முன்னாடி ஒரு வாவை எழுதி சேர்த்தாலும் சரி, வா அக்பரு அப்படிதான் படிப்போம். அக்பரு வா அக்பர் தான் படிப்போம். அப்ப இந்த ஹம்சா வந்து உச்சரிக்கப்படுது இல்லையா? அப்ப இது பேர் வந்து ஹம்சத்துல் கதா. என்ன சொல்லுவோம்? ஹம்சத்துல் கதா. அப்ப அதுக்கு இங்கிலீஷ்ல பெர்மனன்ட் ஹம்சா அப்படின்னு சொல்லுவோம். கட்டாயமா இந்த ஹம்சா எழுதியே ஆகணும். இங்க எழுதவே கூடாது, இந்த ஹம்சால எழுதவே கூடாது. மேல அலிஃப் மேல ஹம்சா போடவே கூடாது. அப்படி போட்டா அது மேனேட்டா படிக்கணும்னு அர்த்தம். இங்க கட்டாயமா எழுதி இருக்கணும். அப்ப எழுதி இருந்தா நீங்க அக்பருன்னு தனியா படிக்கும்போது அக்பரு, வா முன்னாடி சேர்த்து பண்ணாலும் வா அக்பரு தான். அப்போ அல் கிதாபும் படிச்சிடுறோம். ஆனா இங்க வா வந்துருச்சு, அப்போ வல் கிதாபும் படிக்கணும். இந்த அலிஃப் இருக்கு இல்லையா, இந்த அலிஃப் மேல பொதுவா வந்து இந்த மாதிரி சிம்பிளை நீங்க பாப்பீங்க இன்ஷா அல்லாஹ் அரபிக் கோர்ஸ்ல. இந்த ஸ்வாத் இருக்குல்ல, ஸ்வாதோட நெக்கை வந்து இங்க எழுதியிருக்கும். நெக் ஆஃப் த ஸ்வாத் இஸ் ரிட்டன். அந்த மாதிரி பார்க்க தெரியுது. இதுதான் வந்து என்னது, நம்ம ஹம்சத்துல் வசல்னு இப்ப சொன்னோம். ஹம்சத்துல் வசல், கனெக்டிங் ஹம்சான்னு சொன்னோம். இந்த அலிஃப் மேல ஹம்சா போடல, மேண்டேட்டரியா போடணும், மேண்டேட்டரியா படிக்கணும். அது பேரு ஹம்சத்துல் கதான்னு படிக்கணும். இது இப்போ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சரி இது புரிஞ்சிருக்கும், இல்லாட்டி சில பேருக்கு புரியாம கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு, எது இருந்தாலுமே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம். ஏன்னா இது பாடத்துல வரும்போது இன்னும் நல்லா புரியும். இது வந்து ஸ்காலர்ஸ் மத்தியில வந்து நம்ம இந்த மாதிரி எழுதுவோம். அரபிக் ஸ்காலர்ஸ் பொறுத்த வரைக்கும் எழுதுவோம். இப்போ இந்தியன் ரைட்டிங் குரான்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் போட்டுக்க மாட்டாங்க. உதாரணமா எப்படி இந்தியன் ரைட்டிங் குரான்ல உதாரணமா அல் கிதாபு இப்படி இருந்தா முன்னாடி வல் கிதாபுன்னு இருந்தா இந்த மாதிரி வந்து என்ன எழுதுவாங்க, எதுவுமே எழுதாம இப்படி விட்டு இருந்திருப்பாங்க. நீங்க பார்க்க முடியும். இப்ப அக்பர் எழுதும் போது இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. அவ்வளவுதான். என்ன விளங்குதா? இப்ப நீங்க அக்பர் எழுதும் போது எப்படி எழுதிருப்பாங்க குரான்ல, இந்தியன் பிரிண்ட்ஸ்ல இந்த மாதிரி அலிஃப் மேல ஹம்சாலாம் எழுதிருக்க மாட்டாங்க. வெறும் அலிஃப் மேல ஃபதா போட்டிருப்பாங்க அக்பரு. இதுல வல் கிதாபுல இந்த அலிஃப் மேல நம்ம இங்க போட்டிருக்கோம் இல்லையா ஹம்சத்துல் வசல், அந்த சிம்பிள் அந்த மாதிரிலாம் இடம்பெற்று இருக்காது. அந்த அலிஃப் வந்து படிக்க கூடாதுன்னா அப்படி ஜஸ்ட் லைக் தட் விட்டுருவாங்க. அந்த வாப்புறம் அலிஃப் வருது, வா கிஃபுன் நம்ம படிக்கிறோம், அந்த அலிஃப் வேற. ஓகே, அது வந்து துணைக்கால். எனக்கு இது துணைக்கால் இல்லைன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும், ரைட்டா? அது வேற. இந்த அல் கூட ஒரு பார்த்தீங்கன்னா எல்லா வேர்ட்ஸ் கூடயும் அல் நீங்க ஆட் பண்ணி பாருங்க. கிதாபுன் அல் கிதாபு, பாபுன் அல் பாபு, ஜதீதுன் அல் ஜதீது, இந்த அலிஃப்லாம் நான் சொல்றேன். அப்போ அந்த அலிஃப் வந்து ஹம்சத்துல் வசல். இப்போ நம்ம இந்தியன் பிரிண்டிங் குரான்ல வந்து என்ன செஞ்சிருக்காரு, அந்த டிஃபரன்ஷியேஷன் இந்த காமிச்சிக்க மாட்டாங்க. இந்தியன் பிரிண்ட்ஸ்ல இந்த அலிஃப் வந்து இப்படி போட்டிருக்க மாட்டாங்க. இந்த அக்பருக்கு வந்து இந்த ஹம்சாக்கு பதில் வெறும் ஹம்சா இல்லாம வெறும் ஃபத்தா மட்டும் போட்டிருப்பாங்க. இப்ப அந்த அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அந்த எழுதினீங்கன்னா இப்படிதான் இருக்கும் அந்த, இல்லையா? பட் நம்ம கரெக்டா எழுதணும்னா அந்த இந்த மாதிரி. அப்போ நவுதுபில்லா குரான்ல எதுவும் நம்ம வந்து மிஸ்டேக்கா நவுதுபில்லா நல்லா மன்னிக்கணும், நம்மளோட பாவத்தை மன்னிக்கணும் அப்படி சொல்லவும் கூடாது. அது ரைட்டிங் சிஸ்டம், அவ்வளவுதான். ரைட்டிங் சிஸ்டம். நான் அன்னைக்கு உங்களுக்கு சொன்னேன், சென்னைன்னு வந்து 90s முன்னாடி உள்ளவங்களுக்குலாம் தெரியும். சென்னைன்னு எழுதும் போது இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. ஆனா இந்த நைய வந்து இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? மழைண்டா இப்படி நம்ம எழுதுவோம், இதுதான் உங்களுக்கு தெரியும்.
ஆனா இதுக்கு முன்னாடி இந்த ஒரு கோடு இப்படி வந்து அப்புறம் மலை பாத்தீங்களா? அப்ப இது வந்து நம்ம வந்து ராங்னு சொல்லுவோமா? இது நம்ம சொல்லுவோம் கிளாசிக்கல், இது வந்து மாடர்ன் சொல்லுவோம். அப்ப நான் இது வந்து கிளாசிக்கல் மாடர்ன் அப்படிலாம் சொல்ல வரல, ரைட்டிங் சிஸ்டம். என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹிரா குகையில இக்ரா பிஸ்மி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இக்ரா பிஸ்மி சொல்லும்போது அவங்களுக்கு படிக்க தெரியாது இல்லையா, படிக்க எழுத தெரியாது. அப்போ வாய் வழியா வந்து சொல்லும்போது அதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ரிப்பீட் செய்யறாங்க. அதுக்கப்புறம் குரான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கப்படுது. அவங்க ஆயுட்காலம் வரைக்கும் குரான் வந்து முழுமையா கொடுக்கப்படுது. அப்பயும் எல்லா ஹாஃபிது ஹுஃபாது மனசுல தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு அபூபக்கர் எல்லா காலம் வருது. அந்த அந்த காலத்துல ஒரு போர்ல எர்முக் போர்ல என்ன ஆயிருது, 70க்கும் மேற்பட்ட ஹாஃபிஸ்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி குரானை மரணம் செஞ்ச ஹாஃபிஸ் எல்லாம் வஃபாத் ஆயிட்டா குரான் வந்து நம்ம பாதுகாக்க எங்க பண்ண முடியாம போயிடும். அதனால வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், அது வந்து ஜம பண்ணலாம், ஜம சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து அதுக்கு உடன்படலை. அப்புறம் ரிப்பீட்டடா வந்து அதை பற்றி தேவை வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ கடைசியில் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு கன்வின்ஸ் ஆகிறாங்க. அப்புறம் ஒரு குழு, ஒரு பேனலை வந்து அமைக்கிறாங்க. அந்த பேனல்ல வந்து என்ன செய்யறாங்க, குரானை வந்து யாரெல்லாம் ஹிப்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு அதை வந்து என்ன செய்யறாங்க, கம்பைல் பண்றாங்க, அதாவது ஜம்மு பண்றாங்க இல்லையா. இப்படி நடந்தது. அப்போ ஒரு நகல் தான், ஒரு காப்பி தான், ஒரு நகல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு காலம் முடிஞ்சு உமர் ரலியல்லாஹு காலம், உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல தான் என்ன செஞ்சாங்க, அந்த ஒரு நகல்ல இருந்து 4 நகலை திருப்பி திருப்பி எழுதி அதை வந்து 4 முக்கியமான மக்கா, மதீனா, திமஷ்க், ஷாம் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எழுத்து வடிவத்துல இல்ல, இந்த மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல எழுத்து வடிவத்துல வருது. ஒரு காப்பி தான் இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல 4 காப்பியா வருது, பிரதிகள். அதுக்கப்புறம் தான் அடுத்த சில அவங்களுடைய வஃபாத்துக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் உமய்யா பீரியட், அப்பாஸ் பீரியட்ல தான் என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொல்லிட்டு ஒரு ஒரு ஆட்சியாளர் என்ன செய்யறாரு, குரானுக்கு அப்பதான் முதல்ல நொக்தா வைக்கிறாரு. நொக்தா, இந்த அந்த எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நொக்தா இல்லாம இருந்திருக்கும் பழைய நீங்க எடுத்து பார்த்தா. அப்புறம் தான் என்ன செய்யப்படுது, நொக்தா. அதுக்கப்புறம் தான் ஹரக்காத்து. அப்போ வந்து அந்த அந்த மாதிரி ஆக்சென்ட்டை வந்து எப்படி எழுத்து வழி வந்து இம்ப்ரூவ் ஆயிருந்ததோ, மற்ற மொழிகள்லாம் எப்படிலாம் இருந்ததோ அது மாதிரி அரபிக்லாம் ஆயிருக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ரெசிடேஷன் ஃபர்ஸ்ட் இக்ரா பிஸ்மி சொல்லி கொடுக்கப்பட்டதோ அதே நிலையில தான் நம்ம படிக்கிறோம். அந்த எழுத்தோட டாட்ஸ், அந்த ஹரக்காத் மட்டும் தான் நம்ம செஞ்சிருக்கோம். காலப்போக்கில் வந்து அது வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப அதனால வந்து நம்ம என்ன நினைச்சு கூடாது, அதனால நம்ம என்ன நினைச்சு கூடாது, நம்ம வந்து இதுல இந்தியன் பிரிண்ட்ல வந்து இது இல்ல, அரப் பிரிண்டர்ஸ்ல வந்து இந்த மாதிரி அலீஃபுக்கும் அம்சல் வசலுக்கும் அந்த கத்தாருக்கும் வந்து அந்த வேறுபாடு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ராங்கா இருக்குன்னு நோதுபில்ல அந்த மாதிரி நினைச்சு கூடாது. இது ரைட்டிங் சிஸ்டம், அவ்வளவுதான் அதோடைய நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஹம்சா நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இது பேர் வந்து ஹம்சுல் வசல்னு சொல்லுவோம். இந்த ஹம்சா வந்து ஹம்சுல் கதா, பெர்மனன்ட் ஹம்சா, மேனிட்டரி படிக்கணும். அக்பர் போட்டாலும் படிக்கணும், முன்னாடி ஒரு வா எழுதி நீங்க வா போட்டாலும் வா அக்பர் தான் படிக்கணும். ரைட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்தியன் பிரின்ஸ், இந்தியன் சப்கான்டினென்ட்ஸ் உள்ள இந்த குரான்ல நம்ம படிக்கும்போது அந்த வித்தியாசம் வந்து இருக்காது. ஒல் கிதாபுன்னா இந்த இது போட்டிருக்க மாட்டாங்க, சிம்பிள். அதே மாதிரி வா அக்பர்னு சொன்னா இந்த அலிஃப் ஃபதா இருக்கும், தவிர ஹம்சாலாம் போட்டிருக்காரு. பட் அஸ் அரபிக் ஸ்காலர் நம்ம இப்போ இந்த சிஸ்டம் வந்து எப்படி சிஸ்டம்னா, இப்போ அந்த எழுத இந்த மாதிரி இப்படி எழுதுறது நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், தவிர்த்துக்கணும். இந்த மாதிரி எழுதுறத தவிர்த்துக்கணும். சரிங்களா? இதுதான் நம்ம பயன்படுத்தணும். அந்த அந்தன்னா, ஏன்னா அந்த அந்த எல்லாரும் வா போட்டு படிச்சு பாருங்க, வா அந்த தான் படிப்பீங்க, வா அந்த தான் படிப்போம் இல்லையா. அப்போ இந்த ஹம்சுல் வசல் அந்த கதை நம்ம வந்து இந்த லெசனுக்கு போக முன்னாடி இதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஆக இதெல்லாம் வந்து
இதெல்லாம் டீட்டெயிலான ஸ்டடி. இந்த டீட்டெயிலான ஸ்டடி நம்ம எல்லாமே இந்த பாடத்துல ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வருவோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இப்போ நம்ம வந்து லெசனுக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்ச முக்கியமான நம்ம பகுதியில் நம்ம கவர் பண்ணியாச்சு. இதுக்கு மேல ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதை வந்து என்ன உங்களுக்கு நீங்க பாடத்துல படிக்கும்போது நம்ம வந்து நம்ம டீட்டெயிலிங் வந்துடும். அல் மம்லக்கா அல் அரபியா சவுதியா, கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா, விசாது தாலீம் அல் ஆலி, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், அல் ஜாமியா இஸ்லாமியா, இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி, அல் மதீனா முனவ்வரா. அப்போ நல்லா உங்களுக்கு தெரியுது, மதீனால உள்ள ஜாமியா இஸ்லாமியால அதாவது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில இருந்து துக்தர் ஃபா அப்துல் சலாம் எழுதப்பட்ட புக்கு தான் இந்த புக்கு. துருஸ் லுகல் அரபியா லி கைரி நாத்திகீன பிஹா துக்தர் ஃபா அப்துல் ரஹீம் அல் ஜுஸுல் அவ்வல், இல்லையா? லெசன்ஸ் ஆஃப் அரபிக் லாங்குவேஜ் ஃபார் தி நான் அரப்ஸ் பை டாக்டர் அப்துல் ரஹீம், வால்யூம் 1. ஸோ அரபி அல்லாத மக்களுக்காக உள்ள இந்த துருஸ் பாடம் அல்லுகா அல் அரபியா, அரபிக் லாங்குவேஜ் உள்ள பாடங்கள் எழுதுனது யாரு? துக்தர் ஃபா அப்துல் ரஹீம். ஓகே, அல் ஜுஸுல் அவ்வல். இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டே 1க்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் கொடுத்தா அதுல நீங்க வந்து அந்த வீடியோல இருந்து பாத்துக்கலாம். அவரை பத்தி உள்ள வாழ்க்கை வரலாறு எல்லாம் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதுல வந்து இது வந்து டெக்ஸ்ட் புக். இதுல வந்து கீ புக் ஒன்று இருக்கு. கீ புக் அதாவது நம்ம என்னென்னலாம் டெக்ஸ்ட் புக்ல படிக்கிறோமோ அதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க. இந்த பாடத்துல வந்து லெசன் 1ல இது நம்ம படிக்கிறோம், இதில் இந்த கிராமட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறோம், அதுல வந்து இத்தனை வெக்காபுலரி இருக்கு, அதெல்லாம் வந்து பார்ப்போம், அந்த கீ புக்ல பார்ப்போம். ஓகே, டெக்ஸ்ட் புக்ல ஃபுல்லா அரபில தான் இருக்கும். இந்த கீ புக்ல இங்கே இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க. என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், அது உள்ள வெக்காபுலரி, அந்த பாடத்துல என்னென்ன வெக்காபுலரி எல்லாம் வந்திருக்கு அதை பார்ப்போம். அப்புறம் சொல்யூஷன்ஸ் இருக்கு, கீ டு எக்ஸசைஸ், ஹல்லு தமாரின்னு சொல்லுவோம் அரபிக்ல, ஹல்லு தமாரின். அந்த புக் என்னன்னா இந்த பாடத்துல உள்ள எக்ஸசைஸ் பாட்டு இருக்கு, தமாரின் பயிற்சி எல்லாம் இருக்கு. அந்த பயிற்சி ஒவ்வொரு பாடத்துக்கு கீழே அந்த பயிற்சி உள்ள அந்த எக்ஸசைஸ்ல உள்ள ஆன்சர் கீயே கொடுத்துருப்பாங்க. தெரியுதா உங்களுக்கு? அந்த ஆன்சர் கீ நம்ம ஆன்சரை எழுதிட்டு செக் பண்ணிக்கணும், நம்ம எழுதின ஆன்சர் இதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் வந்து 1960ல இருந்து 67ல இருந்து இந்த புக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் புக் எழுதினாங்க. அதுக்கப்புறம் காலங்கள் போக போக கீ புக் தேவைப்பட்டுச்சு, அப்புறம் காலங்கள் போக போக கீ டு எக்ஸசைஸ் தேவைப்பட்டுச்சு, அப்படி அந்த மாதிரி எழுதப்பட்டுச்சு. இந்த மாதிரி நான் புக் பாத்துறீங்களா? அரபிக் குட் ஃபுட் பப்ளிகேஷனு எல்லாம் ஃபுல்லா கலர்ல இருக்கு. இதுல வந்து தர்ஸ் லெவல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்க வந்து கிளியரா பிக்சர் வந்து உங்களுக்கு கலர்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 23 லெசன் முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க, கீ புக் வந்து அதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க தனியா இருக்கா கீ புக். அப்ப அந்த கீ புக்ல நம்ம இப்பதான் அங்க பார்த்தோம், ஓல்டு புக்ல பார்த்தோம் லெசன் 1, அதுல பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அது இங்கிலீஷ்ல இருக்கு. அதுக்கப்புறம் வெக்காபுலரி இங்கிலீஷ்ல இருக்கு இல்லையா? அப்ப லெசன் 2ஓட பாயிண்ட் அந்த பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லா உங்களுக்கு 13 லெசன் முடிஞ்சிருது. அப்புறம் 23 லெசன். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் புக் அதுல இருக்கு, அப்புறம் டெக்ஸ்ட் புக்கோட கீயும் இருக்கு, அதுக்கப்புறம் ஹல்லு தமாரின் அதோடைய கீ டு சொல்யூஷன்ஸ், அதாவது ஆன்சர் கீ, இந்த எக்ஸசைஸ் உள்ள ஆன்சர் கீ அதுவும் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்து. அப்ப 3 புக்கையும் சேர்த்து என்ன செஞ்சிருக்காங்க இதுல ஒரே புக்ல போட்டு கொடுத்துருக்காங்க. இதான் விஷயம். ஒண்ணு கலர்டு, ரெண்டாவது 3 புக்கு டெக்ஸ்ட் புக்கு, கீ டு எக்ஸசைஸ் வந்து ஒரே இதுல கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த புக்கை தான் நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு, இந்த புக் 1 போட்டு தான் உங்களுக்கு கூகுள் கிளாஸ் கொடுத்துருக்கேன். அப்ப நீங்க இது வந்து தாராளமா எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல சார் எனக்கு ஓல்டு புக் வேணும்டா, ஏன்னா ஓல்டு புக் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் ஈஸியா பண்ண முடியாது, கலர் புக்னால காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பர்ச்சேஸ் பண்றதுக்கு. ஓல்டு புக்கு இதுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை, 3 புக் தனியா இருக்கு, இது வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கு. அதை நீங்க என்ன செஞ்சீங்கன்னா நான் கொடுத்த அந்த அட்ரஸ்ல நீங்க IFT-ல கொரியர் கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. இல்ல அமேசான்ல சென்னையில் இல்லாத மற்ற ஓவர்சீஸ்ல இருந்தாங்கன்னா அமேசான்ல வாங்கிக்கலாம், இல்ல அங்க புக் ஸ்டால்ல கிடைக்கும். துருஸ் புக் ஒரு ஃபேமஸான புக், அது ஏதாவது ஃபர்தரா கைடன்ஸ் தேவைப்பட்டா அது விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்லுது. இது கூட ஒன்று ஹேண்ட் அவுட்ஸ் ஒன்று காமிச்சேன். இந்த ஹேண்ட் அவுட்ஸ் பாருங்க, ஹேண்ட் அவுட்ஸ் ஃபார்
மதீனா புக் 1 இருக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் புக்கோட இன்னும் கொஞ்சம் அடிஷனல் நோட்ஸ் வந்து இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் குரான் டொரண்டோ, இது இவரை பத்தி நான் வந்து ஆசிப் மெஹரலி மருகும் ஆயிட்டாங்க, அவரை பத்தியும் இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருந்தேன். அதையும் நீங்க பாருங்க, அவரை பத்தி உள்ள வரலாறு சொல்லியிருந்தேன். யாரு யாரு நம்மளுக்கு இந்த ஆத்தரோ அவங்கள பத்தி சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்டர் அவங்கள பத்தி சொல்லியிருந்தேன். இப்போ அவங்களோட இன்ஸ்டியூட்ல எழுதப்பட்ட புக்கு தான் இந்த ஹேண்ட் அவுட்ஸ். இது நீங்க என்ன செஞ்சுக்கணும், தயவு செய்து வந்து பிரிண்ட் எடுத்துடணும். இது ஒரு 30 இது வந்து புக் ஸ்டாப்ல கிடைக்காது, ஜஸ்ட் ஆன்லைன்ல இதுதான் கிடைக்கும். அப்போ நீங்க வந்து இது என்ன செஞ்சுக்கலாம், இது நான் வந்து நம்ம கூகுள் கிளாஸ்ல போட்டிருக்கேன். இதுல இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா நம்மளோட ஒர்க் புக் மாதிரி இருக்கும் பாருங்க. நீங்க ஒர்க் புக் ஆக்டிவிட்டி எல்லாம் இதுல பண்ற மாதிரிலாம் இருக்கும். பிரிண்ட் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. சரிங்களா? ஸோ அடிஷனல் நோட்ஸ் ஹேண்ட் நோட்ஸ். அப்போ புக் 1ன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 புக், டெக்ஸ்ட் புக், கீ புக், கீ டு எக்ஸசைஸ், அப்புறம் இந்த ஹேண்ட் நோட்ஸ். இந்த 4 கையில வச்சுக்கிட்டா இதோட சேர்த்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நோட் வந்து நான் சொல்றதெல்லாம் எழுதியே வாங்க. இன்ஷால்லா என்ன செய்யும், உங்களுக்கு லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சமா அழகா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியாது இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, தெரியாது அவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிரும் இன்ஷால்லா. சரி, அல்லாஹ் வந்து தௌஃபீக் செய்வான் இன்ஷால்லா. அதனால நீங்க வந்து அதுல மட்டும் இந்த காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஒண்ணு கிளாஸ்ல அட்டன் பண்றது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. எந்த இதுலையும் ஏன்னா நம்ம வாரத்தில் 2 நாள் தான் வைக்கிறோம், சாட்டர்டே சண்டே. அதுவும் ஐடியல் டைம் காலையில எல்லாருமே வந்து இந்த டைம் வந்து ஐடியலா இருக்கும். அப்போ இந்த கிளாஸ் தவிர்த்து நம்மளுக்கு வேற எந்த நாட்களும் வந்து கமிட் பண்றது இல்லை. இப்போ இந்த டைம் வந்து கரெக்டா இதை உபயோகப்படுத்திக்கிட்டு இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து என்ன செய்யணும், எழுத ஆரம்பிக்கணும், படிக்க ஆரம்பிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். பண்ண என்ன ஆயிரும், ஒவ்வொரு லெசனுக்கும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். இன்ஷால்லா அல்லா நான்னா நீங்க எல்லாருமே வந்து 3 புக்கு படிச்சு முடிச்ச பிறகு நீங்க மற்ற ஒரு 10 பேருக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு தௌஃபீக் அல்லாஹ் கொடுப்பா இன்ஷால்லா. அந்த நியத்தோட வந்து நம்மளும் கத்துப்போம், மற்றவங்களுக்கும் அந்த போய் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு இன்ஷால்லா அதிகப்படியான சான்சஸ் கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ഖൈറുக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. மிகச் சிறந்தவங்க யாரு, குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர். இங்க தஅல்லம இருக்கு, அப்புறம் அல்லம இருக்கு. தஅல்லமனா தான் முதல்ல கத்துக்கிறது, அப்புறம் அல்லமனா மத்தவங்க சொல்லி தர்றது. 2 ஆக்டிவிட்டி இருக்கு. இப்போ குர்ஆன்னா குர்ஆன் அரபிக்ல இருக்கு இல்லையா, அப்போ அரபிக் நீங்க படிச்சுட்டு குர்ஆனுக்காக அதுக்காக நம்ம படிக்கிறோம். இப்போ நம்ம ஆக மிகச் சிறந்த மனிதருக்குள்ள இந்த சர்டிபிகேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம படிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லணும், அப்படி அமல் செய்யணும் இல்லையா. ஆக வந்து நீங்க அந்த முயற்சியில இருக்கும்போது நம்ம இந்த கிளாஸஸ் வந்து விடுறதோ இல்ல ஏதாவது தமாரி நின்றதோ அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. எழுதிடணும், பக்காவா எழுதிடணும், அப்பப்போ முடிச்சிடணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி ரைட். இந்த ஹதீஸோட இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸோட நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய இந்த துருசை ஸ்டார்ட் பண்ணுவோம். கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن خيركم من تعلم القرآن وعلمه. உங்களில் மிகச் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கும். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும், நல்லபடியா 3 புக் முடிச்சிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா மாஷா அல்லாஹ் இந்த 2 ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடிய மனிதனா நீங்களும் மாறிடுவீங்க. ஒண்ணு கத்துக்கிறது, இன்னொன்னு கத்துறது. அப்ப அதோடைய அஜர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு உண்மையானது. அதோடைய அல்லாஹ்வுடைய உதவியில நம்மளுக்கும் பரக்கத்து வரும் இன்ஷா அல்லாஹ். அதோடைய மற்ற எல்லா நன்மைகளும் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இது இந்த நியத்தோட நம்ம வந்து என்ன செய்வோம், இந்த கோர்ஸ் வந்து நம்ம அணுகுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த புக்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போறோம், துருஸ் புக்ல ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது இதோடைய கீ புக். கீ முதல்ல படிக்கணும் எப்பவுமே. என்ன கொடுத்துருக்காங்க, லெசன் 1 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லெசன் 1. In this lesson we learn the following. Ma hadha, what is this? Hadha kitabun, this is a book. Ma hadha, இது என்ன. Hadha kitabun, this is a book, இது வந்து ஒரு புத்தகம். Hadha baytun, is this a house? இது வந்து வீடா. நாம் hadha baytun, yes this is a house. ஆமா இது வந்து வீடு. La hadha masjidun, no this is a mosque. இல்ல, நான் ஒரு கொஸ்டின் கேட்டு அது ஆமான்னு சொன்னா நான் சொல்லணும், இல்லைன்னு சொன்னா லான்னு சொல்லணும். இல்ல இது வீடு இல்லை, இது வந்து லா ஹாதா மஸ்ஜித், நோ திஸ் இஸ் ஏ மாஸ்க்.
மன் ஹாதா, ஹூ இஸ் திஸ். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே லெசன் நம்பர் 1ல படிக்க போறோம். அடிஷனல் நோட்ஸ் பாருங்க. நோட், ஹாதா இஸ் pronounced ஹாதா, but it is written with the first alif. Number 2, Arabic has no word corresponding to the English is. That is, Arabic has no copula. Number 3, there is no word in Arabic corresponding to a in English, as in this is a book. The n sound at the end of the Arabic noun kitabun, baitun, masjidun is the Arabic indefinite article corresponding to the English a and. This n sound is called tanween. Number 4, the particle hamza placed at the beginning of a statement turns into a question. Example, hadha baitun, this is a house. Hadha baitun, is this a house. இப்போ என்ன சொல்றாங்க, முதல்ல வந்து விளங்க வேண்டியது நம்ம பாயிண்ட் நம்பர் 1, ஹாதா வந்து இந்த மாதிரி எழுதப்படுது. ஆனா ப்ரொனன்சியேஷன் ஹாஜா, ஒரு அலிஃப் வந்து நம்ம இங்க ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஆனா எழுதுறது எப்படி இருக்கு, யூசேஜ்ல இந்த அலிஃப் இல்லாம தான் எழுதணும். ஸோ இட் இஸ் ரிட்டன் வித் த ஃபர்ஸ்ட் அலிஃப். இந்த ஃபர்ஸ்ட் அலிஃப் இல்லாம தான் யூசேஜ்ல இருக்கு. அப்ப ஹாதா இந்த மாதிரி தான் எழுதப்படணும் இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, அரபிக் ஹஸ் நோ வேர்ட் கரஸ்பாண்டிங் டு தி இங்கிலீஷ் இஸ். இஸ்ஸுக்கு வந்து எப்படி இங்கிலீஷ்ல இருக்கோ அது அரபிக்ல வந்து அதுக்கு கிடையாது. நீங்க மேல பாத்தீங்கன்னா, இப்ப கீழே பாத்தீங்கன்னா ஹாதா பைத்துன் இருக்கு. ஹாதான்னா திஸ், பைத்துனா ஏ ஹவுஸ். அப்ப இஸ் இல்ல அரபிக்ல. அப்ப இஸ் மட்டும் இல்ல. அரபிக் ஹேஸ் நோ கபிலா வந்து இஸ், ஆறு, ஏஆர்இ, ஆம் அதெல்லாம் இல்ல அரபிக்ல. அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், இங்கிலீஷ்க்கு ஏற்ற மாதிரி அல்ல தமிழுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நீங்க ஹாதா பைத்துன்னு சொன்னீங்கன்னா திஸ் ஹவுஸ் யாரும் சொல்ல முடியுமா? இஸ் வந்து ஆட் பண்ணாதான் கிராமட்டிக்கல் ஃபுல்ஃபில் ஆகும். அப்ப இங்கிலீஷ்க்கு வந்து இஸ் வந்து தேவைப்படுது, நம்ம இஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ தீஸ் ஆர் ஹவுசஸ் சொல்லும் போது அரபிக்ல ஹாதிஹி புயூத், இல்லாட்டி தீஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும் போது ஹவுலாய் துல்லாப். அப்போ ஹவுலாய்னா தீஸ், துல்லாப்னா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஆர்ஏஆர்இ நம்ம என்ன செஞ்சுக்கணும், அரபிக்ல கிடையாது. இங்கிலீஷ்ல வந்து நம்ம வந்து டிரான்ஸ்லேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை ஆட் பண்ணிக்கணும். அதனால அரபிக்ல என்ன இல்லை, கபிலா வந்து அரபிக் ஹேஸ் நோ கபிலா வெர்ப்ஸ். அரபிக் வந்து கபிலா வெர்ப்ஸ், கபிலா வெர்ப்ஸ்னா இஸ்ஸோ ஆரோ ஆமோ கிடையாது. மூணாவது பாயிண்ட், there is no word in Arabic corresponding to a in English, as in this is a book. இஸ்ஸும் கிடையாது, அது மாதிரி ஏவும் கிடையாது. ஏக்கோ ஆனுக்கோ இந்த இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, பார்ட்டிகல் ஏன்னு சொல்லுவோம், இல்லை ஆன்னு சொல்லுவோம். ஏ வவல்ஸ்க்கு வந்து அதெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, ஆன்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ அரபிக்ல வந்து ஏவும் இல்லை, இந்த என் சவுண்ட் தான். கிதாபுன்ல வந்து இல்ல பைத்துன்ல அந்த மாதிரி துண்ணு, மஸ்ஜிதுன்னு, கிதாபுன் அப்படின்னா அப்ப தன்வீன் இருக்கு, படிச்சுட்டு வந்தோம், டபுள் தமா இருக்கு. அப்படி இருந்தா அது இன்டெஃபினைட் ஏ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் டிரான்ஸ்லேஷன்ல இல்லையா. அது பதிலா அல் வச்சிருந்தாங்கன்னா அல் பைத்து, அல் கிதாபும் வந்தா த ஹவுஸ், த புக்னு சேர்த்து. ஸோ அதான் இங்க எழுதியிருக்காங்க. ஸோ அந்த பைத்துன் கிதாபுன்னு அதுதான் வந்து இந்த என் சவுண்ட், ஏ சவுண்டு, ஆன் சவுண்டு வந்து இங்கிலீஷ், ஐ மீன் அந்த எழுத்தை வந்து நம்ம அரபிக்ல கிடையாதுனால இந்த தன்வீன் தான் நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். திஸ் நோ என் சவுண்ட் இஸ் கால்ட் தன்வீன். இந்த என் சவுண்ட் தான் வந்து தன்வீன் அழைக்கப்படுது. இது நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த பார்ட்டிகல் lays at the beginning of a statement turns into a question. இப்போ ஹாதா பைத்துன்னு இருக்கு, திஸ் இஸ் எ ஹவுஸ். இங்கிலீஷ் என்ன செய்வீங்க, இஸ் எடுத்து முன்னாடி போடுவீங்க, இஸ் திஸ் எ ஹவுஸ். இது வந்து வீடா, இது ஒரு வீடு இருக்கு, இது ஒரு வீடா அப்படின்னு தமிழ் வந்து வீடான்னு ஆட் பண்ணுவோம். இங்கிலீஷ் என்ன செய்வோம், இந்த இஸ் வந்து முன்னாடி தூக்கி போடுவோம், இஸ் திஸ் எ ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஸ்டினா மாறிடும். பாருங்க கீழே மாறி இருக்கு. அரபிக்ல என்ன பண்ணணும், முதல்ல நம்ம இசே இல்லையே அரபிக்ல, அப்புறம் இங்க தூக்கி முன்னாடி போட முடியாது, இருந்தா தானே முன்னாடி போடுறதுக்கு அரபிக்ல. இஸ் ஆர்லாம் இல்லையே அரபிக்ல. அப்ப அரபிக்ல என்னண்டா இந்த ஹம்சாவை எடுத்து முன்னாடி போடுறோம். ஹம்சாவை எடுத்து முன்னாடி போட்டா அது என்ன பண்ணும், ஸ்டேட்மெண்ட் வந்து கொஸ்டினா மாத்திரும், ஆன்சர் வந்து கொஸ்டினா மாத்திரும். அதுக்கு அந்த திறமை இருக்கு. எதுக்கு, இந்த ஹம்சாக்கு அந்த திறமை இருக்கு. ஹம்சாக்கு மீனிங் கிடையாது சார். அப்ப ஹம்சா மீனிங் வந்து இஸ்ஸா இல்ல ஆரா இல்ல மீனிங், அது மீனிங்கே எதுவுமே கிடையாது. என்ன பண்ணும், ஸ்டேட்மெண்ட் வந்து கொஸ்டினா மாற்றக்கூடும். அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் தேவைப்பட்டா இஸ்ன்னு போட்டுக்கணும், ஆறுன்னு வந்தா ஆறுன்னு போட்டுக்கணும், டிட்டு வந்தா டிட்டுன்னு யூஸ் பண்ணிக்கணும், டஸ்ன்னு வந்தா யூஸ் பண்ணிக்கணும். அதாவது ஸ்டேட்மெண்ட்டை அது என்னவா இருக்கோ முன்னாடி ஆவத்துக்கு போட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் உள்ள டிரான்ஸ்லேஷன் மாறிடும். ரைட். ஸோ இது வந்து இந்த குறிப்பில் வித் ஃபாஸா முதல்ல அவங்களுக்கு சொல்லி தராங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல.
அந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல உள்ள வெக்காபுலரி, இந்த பாடத்தில் உள்ள வெக்காபுலரி பாருங்க. என்னென்னலாம் வெக்காபுலரி இருக்கு, என்னென்னலாம் வந்து சொற்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. பைத்துன் ஹவுஸ், வீடு. வலதுன் பாய், பையன். மஸ்ஜிதுன் மாஸ்க், மஸ்ஜித். துவாலிபுன் ஸ்டூடெண்ட், மாணவன். பாபுன் டோர், கதவு. ரஜ்லுன் மேன், ஒரு மனிதன். கிதாபுன் புக், புத்தகம். தாஜிருன் மெர்ச்சன்ட், ஒரு வணிக வியாபாரி. கலமுன் பென், பேனா. கல்புன் டாக், நாய். மிஃப்தாஹுன் கீ, சாவி. கித்துன் கேட், பூனை. மக்தபுன் ரைட்டிங் டேபிள், எழுதக்கூடிய மேஜர், டேபிள். ஹிமாருன்னா டாங்கி, கழுத. சரீருன்னா பெட், படுக்க. ஹிசானுன் ஹார்ஸ், குதிரை. குர்சியுன் சேர், நாற்காலி. ஜமலுன் சேருக்கு, எல்லாருக்கும் சேர் தெரியும். நாற்காலின்னு சொல்லுவாங்க கூட, நாற்காலி தான் தெரியாம இருக்கும். சேருக்கு எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம். ரைட். இருந்தாலும் தமிழ்ல உள்ள மக்களுக்காகவும் சொல்லப்படுது இன்ஷா அல்லாஹ். ஜமலுன் கேமல், ஒட்டகம். நஜ்முன் ஸ்டார், நட்சத்திரம். தீக்குன் ரூஸ்டர், சேவல். கமீசுன் ஷர்ட், சட்டை. முதரிசுன் டீச்சர், ஆசிரியர். தொபிபுன் டாக்டர், மருத்துவர். மிந்தியிலுன் கர்ச்சீஃப், கைக்குட்டை. ஓகே. ஆக இந்த பாடத்துல இவ்வளோ வெக்காபுலரி வந்திருக்கு. இந்த வெக்காபுலரி எல்லாருமே நீங்க என்ன செஞ்சிடணும், இன்ஷால்லா மனப்பாடம் பண்ணிடணும். மனப்பாடம் ஆயிரும் இன்ஷால்லா. தானாவே அந்த கிளாஸ் நீங்க பார்த்தாவே என்ன செஞ்சிடும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ டெக்ஸ்ட் புக் பாருங்க. டெக்ஸ்ட் புக்ல நம்ம கீ புக்கை ஃபர்ஸ்ட் படிச்சிடணும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக் உள்ள போகணும். இதுல கூடுதலா நான் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணுவேன். அதை வந்து என்ன செய்யணும், நீங்க தயவு சேர்ந்து எழுதி வச்சுக்கணும் பக்கத்தில் எழுதும் போது. இந்த நோட்ஸ் வந்து என்ன செஞ்சிருவேன், நம்மளுடைய கூகுள் கிளாஸ் கொடுத்துருவேன். நீங்க என்ன செய்யலாம், இதை பார்த்து வந்து உங்களுடைய பயிற்சிக்காக நீங்க பார்த்து உங்களோட நோட்ல கால் பண்ணிக்கலாம். இது எப்பவுமே வந்து அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம்ல. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஹாதா. ஸோ ஹாதால பாத்தீங்களா, இந்த ஹாதா வந்து ஹா பிளஸ் அலீஃப் யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன அலீஃப், ஷார்ட் அண்ட் அலீஃப், சோட்டா அலீஃப், குட்டியா ஒன்று போட்டுருணும் ஹாதா. அப்போ நம்ம இங்கே ஹாதா எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் பிஸ்மில்லாஹ். ஹாதா எழுதியாச்சு. ஹாசான முதல்ல விளங்கிடும். திஸ், இது வந்து இது அரபிக் ஒரு பேர் இருக்கு. அதை முதல்ல நம்ம விளங்கிக்கிறோம். அது பேர் வந்து இஸ்மு இஷாரத்தின். என்ன பேர், அரபி படிக்கிறோம் நம்ம, கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் என்ன செஞ்சுக்கணும், நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கட்டாயமா. இஸ்மு இஷாரனா என்ன, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். இஸ்மு இஷாரா என்ன அர்த்தம், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். இது என்ன சார் ஒவ்வொன்றா புதுசா இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் லேசாக்கிடுவான், கொல்லப்படக்கூடாது, ஈஸி தான். இஸ்மு இஷாரா ஹாசான்னு சொல்றோம். இப்போ இந்த வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு திஸ், தட், தீஸ், தோஸ் இதெல்லாம் வந்து படிச்சிருக்கோம். இது எல்லாமே சேர்த்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் சொல்லுவோம். அதாவது உருதுல உள்ளவங்களுக்கு தெரியும் இஷாரானா என்னது. இஷாரா, அவனுக்கு இஷாரா பண்ணு, சிக்னல் பண்ணு அர்த்தம். அவனை சிக்னல் பண்ணு, அவனை வந்து சுட்டி காட்டு. அப்ப இங்கிலீஷ்ல டெமான்ஸ்ட்ரேட்டிவ் சொல்லுவோம். அப்ப இது ஒரு புத்தகம்னு சொன்னா அந்த புத்தகம் பார்த்து நம்ம சுட்டி காட்டுறோம் இல்லையா, அப்ப அது பேர் வந்து என்ன செய்யறோம், இந்த ஹாசாவை இஸ்மு இஷாரான்னு அரபிக்ல சொல்றோம். இந்த இஸ்மு இஷாராவுடைய மொழியாக்கம் இங்கிலீஷ்ல தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். அப்ப இங்கிலீஷ்ல திஸ், தட், தீஸ், தோஸ் இது எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் சொல்லப்படுது. அப்ப அரபிக்ல இந்த மாதிரி இருக்கு. அதுல முதல் கட்டமா ஹாதா மட்டும் இப்ப சொல்றாங்க, அதை நம்ம வந்து படிச்சுவோம். ரைட். இதுல வந்து ஹாதா பாடம். இப்ப ஹாதா பைத்துன், ஹாதா மஸ்ஜிதுன், ஹாதா பாபுன் அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம ஹாதா பைத்துன் எடுத்துப்போம். ஹாதா பைத்துன் எடுத்தாச்சு. இப்ப நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் செய்யணும். இப்ப ஹாதானா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. ஹாதானா இஸ்மு இஷாரா, எல்லாரும் இது சொல்லணும். ரெண்டாவது பைத்துன் இங்க என்ன இருக்கு முதல்ல விளங்கணும். பைத்துன் என்னது, ஒரு நவுனு, ஒரு பெயர் சொல். அந்த பெயர் சொல்லுக்கு அரபில் என்ன சொல்லுவோம், இஸ்முன்னு சொல்லுவோம். அதை முதல்ல எழுதிடணும். அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கணும். இந்த கிளாஸ்க்கு முன்னாடி ஒரு 3 விஷயம் நான் சொன்னேன். மர்ஃபு, மன்சூப், மஜ்ரூர். மர்ஃபூனா
ஒரு இஸ்மு வந்து தம்மால முடியும். மன்சூப்னா ஒரு இஸ்மு வந்து ஃபத்தால முடியும். மஜ்ரூர்னா ஒரு இஸ்மு வந்து கஸ்ரால முடியும். அப்ப மர்ஃபூ, மன்சூப், மஜ்ரூர். அப்ப இந்த நவுன், இந்த இஸ்மு என்னது? இஸ்முன் மர்ஃபூன் இல்லையா? இந்த நவுன் வந்து மர்ஃபூலால உள்ள நவுன். மர்ஃபூன்னா தம்மால உள்ள ஒரு நவுன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப ஆரம்ப கட்டங்கள்ல மர்ஃபூ தான் வரும். போக போக தான், ஏன்னா மர்ஃபூனா நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. இப்பதான் அது கத்துக்கிறோம். அதுக்கு பிறகு தான் அது மன்சூப், மஜ்ரூர்லாம் கத்துப்போம். அப்ப ஆரம்ப கட்டத்துல ஃபுல்லா மர்ஃபூ தான் வரும். இப்ப இந்த பாடத்துல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, இந்த ஹாதா வந்து இஸ்மு இஷாராண்டா, இந்த பைத்துன் என்னன்னா அது ஒரு இஸ்முன்னு விளங்கிக்கணும். ரெண்டாவது எந்த மாதிரி இஸ்மு? மர்ஃபூன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொல்லுவோமா? இன்ஷா அல்லாஹ். இப்ப எல்லாரும் நீங்க என்ன செய்யணும்னா 3 விஷயம் செய்யணும். ஒண்ணு, ஹாதா பைத்துன்னா ஒரு மீனிங் சொல்லணும். திஸ் இஸ் எ ஹவுஸ் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ரெண்டாவது, ஹாதான்னா இஸ்மு இஷாரா, பைத்துன்னா இஸ்மு மர்ஃபூ. இதுல பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்லன்னு பாத்தீங்கன்னா இந்த திஸ் இஸ் ஹவுஸ்க்கு இது ஒரு வீடு. அது மட்டும் தமிழ்ல நீங்க சொல்லலாம். ஆனா இங்க ஹாதா இஸ்மு இஷாரா தான் சொல்லணும், அரபியில சொல்லணும். பைத்துன்னா இஸ்மு மர்ஃபூன் தான் சொல்லணும். அது இந்த ஒரு பர்டிகுலர் பேஜை மட்டும் நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு இன்ஷால்லா நிறைவு செஞ்சிடும். இப்ப நான் ஒரு நீங்க உள்ள மக்கள் யாராச்சும் செய்யலாம், தாராளமா இதை பத்தி சொல்லலாம். உதாரணமா ஆதிலா குல்ஜார் இருக்காங்க ஃபர்ஸ்ட்ல. சொல்லுங்க பார்க்கலாமா? படிங்க, இதை நீங்க அன்மியூட் பண்ணிட்டு படிங்க. இது படிங்க. அஸா முஸ்ஜிர் மஸ்ஜிதுன். மஸ்ஜிதுன். இப்ப நான் இங்க எழுதுறேன் ஆசா மஸ்ஜித், நான் இங்க எழுதுறேன். சரியா? இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு மீனிங் சொல்லுங்க. This is a mosque. This is a mosque. Correct. மாஸ்க் இல்ல மஸ்ஜித். ஃபைன். இப்ப பிரேக் டவுன் பண்ணுங்க. ஆதானா என்ன? அதானா this. This இங்க இருக்கு. மாஷாஅல்லாஹ். அரபில என்ன? ஹஸா. அந்த ஹாதாக்கு ஒரு பேர் இருக்கு. அது பேர் என்ன? இஸ்மு இஷாரா. இஷாரா. சொல்லுங்க. இஸ்மு இஷாரா. அது இங்க எழுதிருங்க. அடுத்தது மஸ்ஜிதுன் இருக்கு. நவுன். மஸ்ஜிதுன் பேர், மஸ்ஜிதுனுக்கு அதுக்கு கிராமட்டிக்கல் டெர்ம்ஸ் என்ன இங்க கொடுப்போம் நம்ம? மீனிங் மஸ்ஜித், மாஸ்க், ஏன் மாஸ்க். ஓகே. இப்போ ஹாதா கிஸ்மு இஷாரா மாதிரி மஸ்ஜிதுக்கு நம்ம என்ன இங்க சொல்லணும்? மேல இங்க பாருங்க என்ன போட்டிருக்கீங்க? இஸ்மு மர்ஃபூ. இது வந்து சீனு, நாட் சீனு, ஷீன் கிடையாது, சீனு. ஸோ இஸ்முன். இஸ்முன் நாட் ஷீன், இஸ்முன். இஸ்முன் மர்ஃபூன். இப்போ என்கிட்ட கேட்டு உங்களுக்கு மர்ஃபூன் வந்துச்சு. நான் இங்க வந்து இந்த வவல் சைன் போடல, இப்பதான் நான் போட்டிருக்கேன் வவல் சைன். ஆனா மர்ஃபூன் காதல் விழுந்தனால உங்களால சொல்ல முடியுது. அப்ப இது இஸ்முன்னு சொல்லணும், இஷ்னு கிடையாது. இஸ்முன் மர்ஃபூன். அப்ப வந்து நம்ம இங்க எழுதிடணும். சரியா? எல்லாரும் இப்ப ஆதிலா கிட்ட கேட்டேன். ஓகே, மியூட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் இங்க இருக்கீங்க. இது எல்லாரும் வந்து நீங்க கேட்டுட்டு இப்படி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்த கிளாஸ்ல வந்து புதுசா தெரியும். நீங்க என்ன செஞ்சிடணும், வீட்டுல உட்காந்து இந்த ஹாதா பைத்துன்னு எழுத மாதிரி, ஹாதா மஸ்ஜித் எழுத மாதிரி, நெக்ஸ்ட் ஹாதா பாபுன் எழுதணும். ஹாதா பாபுன் அப்படின்னு எழுதிட்டு அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணிடணும். தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ. தமிழ்னா இது ஒரு கதவு, இங்கிலீஷ்னா திஸ் இஸ் அ டோர். இப்போ ஹாதான்னா திஸ் தான் மீனிங். இஸ்ஸுக்கு அரபிக்ல வேர்டு இல்லைன்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி. இந்த பாபுன்னு இந்த தன்மீன் வந்தா அப்போ ஏஓ இல்ல ஆனோ நம்ம சேர்த்துக்கணும். ஓகே, அப்போ எஸ்ஸுக்கோ ஏக்கோ அரபிக்ல இருந்து தனி வேர்டு கிடையாது. அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இது சேர்த்துக்கணும். இது ஃபர்ஸ்ட் செஞ்சிடணும். ரெண்டாவது என்ன செய்யணும், இந்த ஆதாவை எழுதணும். ஆதா எழுதி இஸ்மு இஷாரான்னு எழுதணும். பாருங்க, எழுதுன பாருங்க. இஸ்மு இஷாரத்தின், இஸ்மு இஷாரத்தின் அப்படின்னு எழுதணும். இன்னும் ரெண்டாவது பாபுன் எழுதிட்டு, பாபுன் என்னது? இஸ்முன்
மர்ஃபூன். இதுதான் இன்னைக்கு எல்லாத்தோட ஆக்டிவிட்டி. நீங்க செய்ய வேண்டியது இந்த பாடத்தில் உள்ள மொத்தம் 9 நவுன் தான் இங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு. 3, 6, 9. ஒவ்வொரு நவுனுக்கும் நீங்க இந்த மாதிரி எழுதணும். சார் அதே தான் ரிப்பீட் பண்ணுவானா? எஸ், அதே தான் ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஹாதா கிதாபுன்னா திஸ் இஸ் எ புக். ஹாதா இஸ்மு இஷாரா கிதாபுன் இஸ்மு மர்ஃபூ. ஹாதா கலமுன் திஸ் இஸ் எ பென், இது ஒரு பேனா. ஹாதா இஸ்மு இஷாரா கலமுன் இஸ்மு மர்ஃபூன். ஹாதா மிஃப்தாஹுன் திஸ் இஸ் எ கீ, இது ஒரு சாவி. ஹாதா இஸ்மு இஷாரா மிஃப்தான் இஸ் இஸ்முன் மர்ஃபூன். ஹாதா மக்தபுன் திஸ் இஸ் எ டேபிள், இது ஒரு மேஜர். ஹாதா இஸ்மு இஷாரா மக்தபுன் இஸ் இஸ்முன் மர்ஃபூன். ஹாதா சரீருன், ஹாதா சரீருன் திஸ் இஸ் எ பெட், இது ஒரு படுக்கை. So هذا اسم إشارة والسرير is اسم مرفوع. Next هذا كرسي, this is a chair, இது ஒரு chair. فهذا வந்து اسم إشارة, كرسي இது வந்து اسم مرفوع. இந்த 9 நவுனுக்கும் நீங்க என்ன செய்யணும்? உங்க கைப்பட நீங்க வந்து எழுதி எனக்கு இன்ஷால்லா அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல போஸ்ட் பண்ணுவீங்க. இதோட டைம் கால அவகாசம் இன்னையில இருந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை கிளாஸ் இருக்கு, டைம் இருக்கு. ஆனா நீங்க இந்த 5 நாள் விட்டுட்டு சனிக்கிழமை காலைல உட்காந்து பண்ணீங்கன்னா எதுவுமே ஞாபகம் வராது. இன்னைக்கு அல்லது நாளைக்கு செஞ்சுட்டா ரொம்ப 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 நல்லது, மறக்காது. ஈஸியா வந்து நீங்க அப்படியே காப்பி பண்ணி எழுதிக்கலாம். இத காப்பி பண்ணி எழுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப என்ன செய்யலாம்? கூகுள் கிளாஸ் ரூம்ல நான் போடக்கூடிய இந்த இதை நீங்க அப்படியே காப்பி பண்ணி எழுதணும். பார்த்து தான் எழுதணும், பார்க்காமலே எழுத சொல்ல, பார்த்து ஆனா பார்த்து எழுதணும். இந்த 9க்கும் நீங்க எழுதணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இது முதல்ல செஞ்சிடணும். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி தான். இப்படி செஞ்சிட்டா பை டூயிங் திஸ் inshallah you will be able to understand fully. நல்லா பக்காவா வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும், இது விளங்கிடும். இதுல வந்து எந்தவித தடங்களுமே இருக்காது இன்ஷால்லா. சரிங்களா? எல்லாரும் இது செய்யணும், எல்லாருமே கட்டாயமா இது செய்யணும் இன்ஷால்லா. செஞ்சுட்டு நான் கூகுள் அந்த ஆக்டிவிட்டி ஆட் பண்றேன். அந்த ஆக்டிவிட்டியில இன்ஷால்லா நீங்க போடுங்க. ரைட்? ஜஸாக்குல்லாஹ் கைரன் ஃபார் யுவர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். பரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.